இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில சுயாட்சி தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாநில சுயாட்சி தொடர்பாக சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. சாதி எனும் 1000 ஆண்டு அழுக்கை போக்குவதே நமது நோக்கம் என்று முதலமைச்சர் பேச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கைகளில் அதிகாரத்தை வழங்கியதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்திய மாற்றம் என்றும் பெருமிதம். நிர்வாகம் அறிவுன்னு எல்லாமே ஜனநாயகமாக ஆகிடுச்சு. இந்த முன்னோக்கிய பாய்ச்சல்தான் சமூக ஜனநாயகமயமாகும். சாதிதான் தமிழகத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி. அந்த 1000 ஆண்டு அழுக்கை ஒழிக்கத்தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் தமிழர்கள் உணர வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு பாடுபடுகிறோம். அதுதான் நம்முடைய நோக்கம். ஒடுக்கப்பட்டோரின் கல்வி, சமூக பொருளாதார உயர்வுக்கான அனைத்து உரிமைகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில்தான் ஆணவ கொலைகள் குறைவாக இருப்பதாக பிரகாஷ் அம்பேத்கர் பேச்சு. ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரவும் முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். பதவிக்காக யார் வாசல் கதவையும் தட்டியது கிடையாது, யார் வீட்டு வாசலிலும் நின்றது கிடையாது. தன் குடும்பம், உயிர் மூச்சு எல்லாமே அதிமுக தான் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. யார் வீட்டு வாசல்லையும் சரி, பதவிக்காக போய் நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. பதவிக்காக நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. வாசல் கதவை தட்டியது கிடையாது. ஏன்னா பதவி என்பது அண்ணா சொன்னார், தோளில் போட்டிருக்க துண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கட்சிப்பு. அதுக்காக இந்த இயக்கம் கிடையாது. வாழ்நாளதும் உயிர் மூச்சுன்னு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அந்த வழியிலே தான் எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு பயணிக்கின்றது. அந்த வகையில் தான் நானும் பயணிப்பேன் என்று சொல்லி ஓகே. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணிப்பேன் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்தார் ஜெயக்குமார். என்னை அடையாளம் காட்டியது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் என்றும் பேச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா தான். எனவே வாழ்நாள் முழுவதும் சரி, தந்தை பெரியார், பேரன் அண்ணா இருபெரும் தெய்வங்களாக இருக்கின்ற இதே தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக தொடரும். கோபியில் தனியார் விழாவில் பங்கேற்ற இபிஎஸ் பெயரை மீண்டும் தவிர்த்த செங்கோட்டையன். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எதிர்காலத்தை உருவாக்க நாம் அனைவரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பேச்சு. தலைவர் அம்மா அவர்கள் வழியில் சிறந்த முறையிலே எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் முனைப்பாக இருந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, நிர்பந்தம் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் பரபரப்பு பேச்சு. இஸ்லாமியர்களுடன் அதிமுக துணை நிற்கும் என்று நான் தழுதழுக்க கூட்டத்தில் பேசியதால் சலசலப்பு. அவர் குடியார சூழ்நிலை பேசிக்கொண்டு இபிஎஸ் சொல்லும் கட்சியுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளோம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் யாருக்கும் வருத்தம் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி. கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம்.
அவர் காட்டுகிற திசையை நாங்கள் செல்வோம், எந்த வருத்தமும் இல்லை. கொள்கை பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி கட்சியில் இருந்து விலகல். அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு நிர்வாகி KS முகமது கனி முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கருக்கு கடிதம். இந்தியாவில் இருந்து தனியார் நிறுவனங்கள் மூலம் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருப்பது பல்லாயிரக்கணக்கானோரை பரிதவிப்பில் ஆழ்த்தியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சவுதி அரசுடன் பேசி விரைவில் தீர்வு காண முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரதமர் மோடி எங்களுக்கு எப்பொழுதும் மூத்த சகோதரர் போன்றவர் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புகழாரம். யாருடன் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று கூறிய நிலையில் திடீரென வீடியோ வெளியீடு. Freely to him, we used to discuss many things for the people to him. That time and all, he was very humble. He won't behave like a prime minister. He is like a brother for us. Modi ji is like a brother. One day in Trichy, a huge gathering, Modi ji spoke about captain. What is the good relationship between captain and Modi ji? And he wrote a very great and letter to captain also. சமூகத்திற்கு விஜயகாந்த் செய்த நற்செயல்கள் பல தலைமுறைகள் கடந்தும் நினைவு கூற வைத்துள்ளது. பிரதமர் மோடி விஜயகாந்த் நட்பு பற்றி பிரேமலதா உருக்கமாக பேட்டி தந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் மோடி பதிவு. பாமகவின் கொள்கை கோட்பாடு பற்றி எதுவும் தெரியாத திலகபாமா மருத்துவர் ராமதாஸை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போராட்டம் பேரணி என எதிலும் பங்கேற்காத திலகபாமா கட்சியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் காட்டம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அச்சப்படுவது ஏன்? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. கேள்வி விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படிதான் நிக்க வைக்கிறது, இப்படிதான் படுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இமயமலைக்கு பயணம். பாபாஜி குகையில் தியானம் மேற்கொண்ட புகைப்படம் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு. ஈழ விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்தும் ஜாட் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும் என்று சீமான் எச்சரிக்கை. நடிகர் கமல்ஹாசன் ஜூலை மாதம் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்பார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேலு தகவல். ஜூலையில் மேக்ஸிமம் இல்லை, இது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே தலைவர் தான் நிற்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கோம். அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ அவரோட ஷூட்டிங் சம்மந்தமாக அமெரிக்கா போயிருக்காரு. இந்த 20ஆம் 21ஆம் வந்துடுவார். வந்த பின்னால் ஒரு முடிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஐஜி மகேஷ்குமார் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு. புகார்தாரரின் வேண்டுகோளின்படி பாலியல் துன்புறுத்தல் புகார் சமரசம் மூலம் தீர்க்கப்பட்டதாக தகவல். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது மீன்பிடி தடை காலம். வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் அமலில் இருக்கும் என்பதால் மீன்களின் விலை உயர வாய்ப்பு.
சென்னை வேளச்சேரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் காவலரை மதுபோதையில் தாக்கிய திமுக நிர்வாகி வீடியோ வைரலான நிலையில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். நாமக்கல் ராசிபுரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் சக்கரம் கழன்று ஓடியதால் பரபரப்பு. கிளை மேலாளர் உட்பட 7 பேர் பணியிடை நீக்கம். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிப்பு. ஏப்ரல் 17ஆம் தேதி கர்நாடக சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா தகவல். ஆங்கில பாட புத்தகங்களுக்கு ஹிந்தியில் பெயர். NCERTயின் நடவடிக்கையால் புதிய சர்ச்சை. டெல்லியில் உள்ள லட்சுமிபாய் கல்லூரியின் வகுப்பறையில் மாட்டு சாணம் பூச்சு. ஆய்வுக்காக சாணத்தை பூசியதாக முதல்வர் பிரத்யூஷ் வத்சலா விளக்கம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களை எடுத்துச் சென்ற இந்திய விமானங்கள் மீது சைபர் தாக்குதல். GPS சிக்னல்கள் மூலம் இலக்குகளை திசை திருப்பும் இந்த வகையான தாக்குதல்கள் விபத்துக்கு வழிவகுக்கும் என தகவல். நெருப்புடன் விளையாடினால் அது உங்களையும் சேர்த்து எரித்துவிடும் என்று முகமது யூனுஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசுக்கு ஷேக் ஹசீனா எச்சரிக்கை. வெளிநாட்டு பணம் மூலம் நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதாகவும் காணொலி மூலம் பகிரங்க குற்றச்சாட்டு. IPL 30வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை அணி. தொடர் தோல்விகளில் இருந்து மீண்டதால் CSK ரசிகர்கள் உற்சாகம். மும்பை அணிக்கு எதிரான IPL போட்டியின் போது பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாக புகார். டெல்லி அணியின் கேப்டன் அக்சர் பட்டேலுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். நியூ ஷெப்பர்ட் 31 விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற 6 பெண்களும் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். பெண்கள் மட்டும் கூட்டாக விண்வெளி பயணம் மேற்கொண்டது இதுவே முதல் முறை.